ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். முக்கியமாக இந்த நாளில் ஆசிரியர்கள் தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி நம்முடைய நாட்டில் டீச்சர்ஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. ஆகையினால் நம்ம மத்தியில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரையும் உங்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்படியாக நம்முடைய சபையில் விரும்புகிறோம். நீங்கள் செய்கிற அற்புதமான உங்களுடைய காரியங்களுக்காக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு முக்கியமான நபர். ஆசிரிய வேலை மற்ற வேலைகளையெல்லாம் உருவாக்கும் வேலையாக இருக்குது. ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னா ஒரு ஆசிரியர்கிட்ட படித்து தான் டாக்டர் ஆகணும். லாயர் ஆகணும்னா ஆசிரியர்கிட்ட படித்து தான் லாயர். எலக்ட்ரிஷியன் ஆகணும்னா ஆசிரியர்கிட்ட படிக்கணும். எந்த ஒரு வேலைக்கு வரணுன்னாலும் ஒரு ஆசிரியர்கிட்ட படித்து தான் வரணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும்போது நான் இன்றைக்கி நினச்சிட்டு இருந்தேன், இந்த பதிவை செய்கிற நாளில் சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து எனக்கு யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்புகளையும் நினச்சி பார்த்தேன். பெரும்பாலான வகுப்பு ஆசிரியர்கள் ஞாபகம் எனக்கு இருந்துச்சு. சில வகுப்புகள் மாத்திரம் ஞாபகம் வரல. ஆனால் அவர்கள் செய்த வேலை, அவர்கள் கொடுத்த உற்சாகம், அவர்கள் தந்த உதவி, அவர்கள் எப்படியாக ஊக்குவித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். முக்கியமாக என்னுடைய சண்டே ஸ்கூலில் எனக்கு நிறைய பாடல்களை கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான போதரம்மா, அவங்களையும் நினைக்கிறேன். நிறைய காரியங்களை, சத்தியங்களை சிறு வயதில் இந்த டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்தார்கள். ஆகையினால் இந்த ஆசிரிய வேலை என்பது ஒரு சிறந்த பணி, ஒரு நோபல் ஒர்க், ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருடைய கரத்தை பிடித்து இதயத்தை தொட்டு மனதை அல்லது கண்களை திறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டீச்சர் டேக்ஸ் அ ஹேண்ட், ஓப்பன்ஸ் அ மைண்ட், டச்சஸ் அ ஹார்ட். நிறைய மாணவர்கள் இந்த ஆசிரியர்களுடைய ஊக்குவித்தலினால் கடைசியில் இருந்தவங்க கூட சிறந்த நிலைக்கு வந்துடுறாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம் பொறுமை தேவையாக இருக்கு இல்லையா? ரொம்ப பொறுமையாக இருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்ததையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குறாங்க. அரைச்சமாகவே அரைக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஈஸி கிடையாது. அதனால தான் ஆசிரியர்களை பாராட்டுகிறோம். ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃபாக கூட இருக்கலாம், மற்றும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ், எல்லா விதமான டீச்சர்ஸ், ஊழியத்தில் இருக்கிற போதிக்கிற டீச்சர்ஸ் ஒவ்வொருவருக்காக இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, நல்ல போதகரே, குட் டீச்சர்னு சொல்லிட்டு அவரை வந்து கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் பேசுகிறதுல ஒரு அற்புதமான காரியம் இருக்குது. யோவான் 7:46 சொல்லுகிறது, அவரை சிறைப்பிடித்து வர சேவகர்களை அனுப்புகிறார்கள். அந்த சேவகர்கள் வந்து திரும்ப இயேசுநாதர் பேசுகிறத கேட்டுட்டு திரும்பி போயிட்டு அவங்கள அனுப்பினவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மனிதன் பேசினதை போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. நோ மேன் எவர் ஸ்பேக் லைக் திஸ் மேன். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை. இயேசு அப்படி என்ன பேசினார்? ஆண்டவராகிய இயேசு அவர் தேவனுடைய, தன் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அன்பை பேசினார். மனிதனுக்கான தேவனுடைய திட்டத்தை பேசினார். அவர் பேசினப்போ உடைஞ்ச உள்ளங்கள் சுகமானது. அவர் பேசினப்போ நெறிந்த நாணல் மீண்டும் சுகமானது. ஏன்னா நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். அவ்வளோ அழகாக பேசினார். நம்பிக்கையை கொடுக்குற வார்த்தைகளை பேசினார். தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை பேசினார். ஆகையினால் அவருடைய வார்த்தையினால் நடந்த விளைவு என்ன? வாழ்க்கைகள் மாறின. ஏதோ உலகத்தில் மாறுறது மாத்திரம் இல்லை, இயேசுநாதருடைய வார்த்தைகள்னால மனிதன்
அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நித்தியத்திற்கு, பரலோகத்திற்கு செல்லுகிற அற்புத வார்த்தைகளை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவர் பேசின மலை பிரசங்கம் நம்முடைய தேசத்தந்தைன்னு அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி போன்ற பெரிய தலைவர்கள், உலக தலைவர்களை அதிகமாய் தொட்ட வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவர் பேசியிருக்கார். அதனால் டீச்சர்ஸ் நல்லா வேதத்தை வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உங்கள் மாணவர்களுக்கு, உங்கள் மாணவியருக்கு காரியங்களை கற்றுக் கொடுங்க. ஸ்கூலில், கல்லூரிகளில், டியூஷனில், இன்னும் எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கற்றுக் கொடுக்குற பாடங்கள் ஒரு பக்கம் இந்த உலக காரியங்களில் அவர்களுக்கு அறிவை கொடுத்தாலும், அறிவுபூர்வமாக இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அவர்களை இந்த உலகத்திலும் வெற்றியாளர்களாய் மாற்றும், வரும் உலகத்திலும் வெற்றியாளர்களாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒரு ஆசிரியராக நீர் அவர்களை அழைத்திருக்கிறீர். அது ஒரு அருமையான பணி. இந்த பணியிலே அவர்கள் மாணவர்களை அறிவுபூர்வமாக உருவாக்குவதோடு சேர்த்து உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வசனங்களை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அந்த வாழ்க்கைகள் உருவாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும். அவர்களுக்கு தேவையான சுகம், பலன், ஜீவன், தீர்க்காயுசு, பொறுமை, ஆண்டவரே, எல்லா விதமான கிருபைகளையும் தந்து ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஒவ்வொரு ஆசிரியருக்கும், ஆசிரியர்களுக்கும் மனதுருக்க ஊற்று திருச்சபை ஊழியங்களின் சார்பாக ஃபவுண்டன் ஆஃப் கம்பேஷன் சர்ச் அண்ட் மினிஸ்ட்ரீஸ் உங்களுக்கு அருமையான இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you richly.